சென்னையில் உள்ள மொத்த வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் வாக்குப்பதிவை வெப் ஸ்ட்ரீமிங் மூலம் நேரடியாக கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடிகளை வெப் ஸ்ட்ரீமிங் முறையிலுமாக, அதாவது 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடிகளை முழுவதுமாக கண்காணிப்பதற்காக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதோடு அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா மூலியமாக அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்ப்பதற்கான வெப் ஸ்ட்ரீமிங் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வெப் ஸ்ட்ரீமிங் ஆனது 3726 வாக்குச்சாவடிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த வெப் ஸ்ட்ரீமிங்கை பிரத்யேகமான ஒரு கண்காணிப்பு அறையிலிருந்து கண்காணிப்பதற்கான வசதியை தற்பொழுது சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 அலுவலர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள் என்ற அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான கண்காணிப்பு வசதிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 கண்காணிப்பு அலுவலர்கள் அடிப்படையில் ஒவ்வொருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கணினியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவாறு சென்னையில் இருக்கக்கூடிய 3726 வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவை கண்காணிக்க முடியும். அதே நேரங்களில் அங்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அல்லது அசாதாரண சூழல் நிலவும் பட்சத்தில் கூடுதலான பாதுகாப்பு பணிக்கு காவலர்களையோ அது உதவிக்கான அலுவலர்களை அனுப்பி வைப்பதற்கான கமாண்ட் என சொல்லக்கூடிய கட்டளைகளை இங்கிருந்தே கொடுப்பதற்கான வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஏதேனும் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அதை ஆராய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் இங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில, பிரத்யேகமான கட்டுப்பாட்டு அறையில இருந்து கண்காணிப்பதற்கான வெப் ஸ்ட்ரீமிங் முறையும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதலாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொது இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான உதவிகளுக்கும் கூட இங்கிருந்து கட்டளைகள் கொடுக்கும் வகையில் ஒரு ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அறையாக தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு கண்காணிப்பு மையமானது சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகமான ரிப்பன் பில்டிங்ல தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளையும் தற்போது கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.